ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான சிக்கன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான சிக்கன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் லிவர் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற சிக்கன் லிவரையும் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த ஈரல் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதை நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. ஈரல் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை கெட்டியாக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா கெட்டியாகி வந்தாச்சு. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. இப்போது நம்மளோட சுவையான சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.